நெல்லை மாவட்டத்தில் கடல் சீற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் 19 மற்றும் 20 ஆகிய 2 நாட்கள் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என ஆட்சியர் ஆனந்த் மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவை மையம் 19ஆம் தேதி அதிகாலை 2:30 மணி முதல் 20ஆம் தேதி மாலை 5:30 மணி வரை கேரளா, தென் தமிழ்நாடு மற்றும் லட்சத்தீவு பகுதிகளின் கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம் மற்றும் தாழ்வான கடலோர பகுதிகளில் கடல் நீர் உட்புகுதல், வெள்ளப்பெருக்கு போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே நெல்லை மாவட்டத்தில் அனைத்து மீனவ கிராமங்களிலும் 19 மற்றும் 20 ஆகிய 2 நாட்களில் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம். மீன்பிடி படகுகள் மற்றும் இதர கடல்சார் உபகரணங்கள் பாதுகாப்பான முறையில் நங்கூரமிட்டு உரிய பாதுகாப்பாக வைக்க மீனவர்கள் மேற்கொள்ள வேண்டும். கடல் சீற்றம் காரணமாக நெல்லை மாவட்டத்தின் கடற்கரை பகுதிகளில் நடைபெறும் அனைத்து வகையான செயல்பாடுகள், பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலா நடவடிக்கைகளும் 2 நாட்களுக்கு தற்காலிகமாக முழுவதும் தடை செய்யப்படுகிறது. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி கடற்கரை பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். கடலோர மீனவ கிராமங்களில் தொடர்ச்சியான கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு தேவையான முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மீன்வளத்துறை மற்றும் தொடர்புடைய அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று ஆட்சியர் ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார்.